இருந்தாங்க. வேலை இருந்துச்சு இன்னைக்கு. ம். லாஸ்ட் நேத்து ஒரு ட்ரேட் போட்டிருந்தேன். ம். இதோட டெஸ்ட் 1 பேஸே நம்ம ட்ரேட் பண்ணியாச்சு. இதுலயும் டேக் டேக் ப்ராஃபிட் வரையும் போல இதுல. இதுல கம்ப்ளீட் டேக் ப்ராஃபிட் எடுத்தோம். இத ரீசென்ட் லோ வரையும் டேக் ப்ராஃபிட் நான் வைக்கல. ஏன்னா இங்க ஒரு ரிஜெக்ஷன், இங்க ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ரிஜெக்ஷன் எங்கேருந்து ஆயிருக்கோ அங்கருந்து மறுபடியும் பையர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஏரியாஸ் மட்டும் அந்த ஏரியாலயே நான் என்னோட ப்ராஃபிட் எடுத்து அவுட் பண்ணிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப நேரம் தூக்கம் வந்துச்சு. மணி பாருங்க. 30 11:00 அரவுண்ட் தான் வந்து தூங்குனேன். இந்த கேண்டில் இல்ல. இந்த கேண்டில் அடிச்சுச்சு 11:00. ம். ரீசென்ட் லோ வச்சிருந்தாலுமே இது டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆயிருக்கும். ஆனா அது எப்போ ஹிட் ஆயிருக்கும் 11:30 11:40 முடியல. ம். நேத்து உங்களுக்கு டாடா மினிட்ஸ் போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். டைம் கிடைக்கல. அதனால. ம். ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு ஒரே ஒரு ஒரு நிமிஷம் டைம். நம்ம லைவ் கரெக்டா போகுதான்னு பார்த்துக்குவோம். ஓகே. அப்புறம் எஸ் ஃபிக்ஸிங் சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடுவேன். இது ஒரு செலக்ட் ட்ரீ. ஓகே, வால்யூம்ஸும் குட். டிக்ளைன் சம்டைம்ஸ் இன்க்ளைன். ஃபர்தரா வந்து இந்த இடத்துல வால்யூம் பாருங்க, கிளறல வால்யூம் டிக்ளைன் டேர்ன் இண்டிகேட் பண்ணலாம். டயர் வால்யூம் பாருங்க, சுத்தமாக டிக்ளைன் கிட்டே வருது. இது இந்த நோமேன் இந்த மார்க்கெட் அந்த ஏரியா. ஏன்னா நேற்று 9:30 மேல அந்த அளவுக்கு வால்யூம் கரெக்டாக நம்ம ரீட் பண்ண முடியாது. ம், பார்ப்போம். நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, இந்த ஏரியாஸ்ல வந்து நம்ம ஒரு புக் மாதிரி ஒரு செல்லர் ரிட்டர்ன் பேக் கொடுத்தாருன்னா அங்கிருந்து பிக் பண்ணி கொண்டு வந்து ரீசெண்ட் ஏரியாவில் போட்டுடலாம்னு பார்க்கலாம். நான் பிடிசிக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க போட்டோ. Hey, let's watch what's happening in the market. ஷேரோ யூஎஸ்டி பார்த்தோம். அதில் ஒரு சில ட்ரேட்டரில் ஃபுல் பேக்ஸ் நடந்துட்டு இருக்கு. சேம் திங் ஹேப்பனிங் ஹீரோ $80. இங்கேயுமே ஃபுல் பேக்ஸில் அந்த அளவுக்கு வால்யூம் இல்லை. 100%. இதில் வந்து இந்த ஏரியாஸில் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு
ட்ரை பண்ணுங்க. ஃபில் பண்ணலங்க. இருந்தாலும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எவ்வளோ ஸ்டெப் லாஸ் வரும். ம், எவ்வளோ ப்ராஃபிட். ஹார்ட்லி 2. ஹார்ட்லி 2. ஃபர்ஸ்ட் ரேஷியோ. ஒரு சாப்பி மார்க்கெட். சாப்பியா இருக்கிறவங்க இது வேணும். ம், okay. It is also selling market. இந்த இடத்துல தான் பையர்ஸ் மறுபடியும் கொஞ்சம் ரிதம் எடுத்து வர்றாங்க. பார்ப்போம் இது பையரா கன்வெர்ட் ஆகுறாங்களா இல்லை கொஞ்சம் தூரம் போய் வெளியே சொல்லுற வாய்ப்புகள் இருக்கு. செலக்டட் இருக்கு இப்பயும். இதுவும் பார்த்தீங்கன்னா கேடு மாதிரி தான். ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிருக்கு. நம்ம இதை டச் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது. செல்லிங் ஜோன் ரைட்னா நான் டச் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த ட்ரேடு நோ ஃபெயிலுங்க. ஒரு பிளான் இருந்தாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணலாம். நேற்று மார்னிங் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும் அரௌண்ட் 12:30க்கு. எக்ஸிக்யூஷன் இல்லை. எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். வெல்கம் ஹை வரையும். அரௌண்ட் 700 பாயிண்ட்ஸ் கிரியேட் இது. அதாவது பக்கா ப்ராஃபிட்னு சொல்லுவாங்கல்ல, 700 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு பக்கா ப்ராஃபிட். நோ ஃபில் இதை எடுக்கல. ஓகே, ஆசி செஃப். Various market. Again, the holding clients. For big clients, இந்த இடத்துல ஒரு டேர்ன் அரவுண்ட் இருக்கு மார்க்கெட்ல. ஒரு டேர்ன் அரவுண்ட். இந்த புல் பேக் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே இது கம்ப்ளீட் ஆகல. Expecting market will give ஒரு லோ ப்ரைஸ் கொடுத்தா நம்ம மறுபடியும் ரீசன்ட் டைஸ்க்கு போவோம். ஓகேங்களா, இங்கேருந்து மார்க்கெட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு நான் போக மாட்டோம். ஒரு ஓஹோ, மார்க்கெட் கொஞ்சம் க்ரோ ஆனாங்க தெரியும். ஆனால் நான் லுக் பண்ணுறது என்னன்னா பை.
அதுக்கப்புறம் நம்ம மொத்தமும் அந்த ட்ரேட் நினைக்கிறேன் இது மூவ் ஆயிடுச்சு. பையர்ஸ் நல்ல வால்யூம்ல இருக்காங்க. ம். இதெல்லாம் இப்ப இருக்கேன். கரெக்டா நான் இந்த இந்த ட்ரேட்ஸ்குள்ள இருக்கேன். ம். ம். என்னோட எதிர்பார்ப்பு இந்த அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராஃபிட்டை எடுத்துட்டு அவுட் ஆகணுன்றது தான். ம். My second take profit will be around the recent high. ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா. அதுதான் என்னோட பிளான். பார்ப்போம் எந்த அளவுக்கு எக்ஸிகியூஷன் இருக்குன்னு. சரி. ஐ திங்க் இந்த இந்த ட்ரேட் எனக்கு அடி விழுந்துரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக என்ட்ரி ஆகிட்டோம்னு தோணுது. இது வந்து ஒரு அகைன் லுக் பண்ணிட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு பண்ணியிருக்கு மார்க்கெட். இவ்வளோ தூரம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பார்ப்போம் இந்த அளவுக்கு இந்த ட்ரேட் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நான் எதனால இந்த ட்ரேட்ல இன்ட்ரெஸ்ட் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்கு ஒரு டேர்ன் ஆயிருக்கு. அகைன் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் ஹையை விட ஹைக்கு மேலே பேசுகிறேன். இப்போ பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த லாஸ்ட் டிசிஷன். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஆப்ரேட் ஆயிருக்காங்க, வில்லிங் காமிச்சிருக்காங்க. அகைன் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இன் த மார்க்கெட். இந்த இடத்துல வந்து மறுபடியும் பூம் அப்படின்னு சொல்லி பையர்ஸ் ரிட்டர்ன் பேக் அண்ட் டெக்ஸ் நியூ ஹை. புதுசாக ஒரு ஹையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கவுண்ட். இங்கேயே பார்த்தீங்கன்னா பையர் வந்து இது பண்ணாங்க, ஷோயிங் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐ பிக் த ட்ரேட். இப்போ எதுக்கான முயற்சியில் இருக்கேன், இதற்கான முயற்சியில் இருக்கேன். இப்போ இந்த பையர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடானால இல்லை நம்மளை ஏமாத்திட்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பேர் நெக்ஸ்ட் பேர் ஜேபிவி மார்க்கெட் நல்லா பாருங்க. ஜேபிவி ரீசெண்டா வந்து ஷார்ட் ஆயிட்டு, மீதி எல்லா பேர்ஸும் வந்து ஜேபியோட வேல்யூ கம்மியாயிட்டு இருக்கு. அதனாலதான் அதர் பேர்ஸ் எல்லாமே பை பண்ணது பாருங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தோம், ஆஸ்திரேலியன் டாலர் ஜேபியும் பார்த்தோம், கனடியன் டாலர் ஜேபிவி பார்த்தோம், ப்ளஸ் பிரான்சஸ் ஜேபியுமே பார்த்தீங்கன்னா பை. பவுண்டு என்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பையில தான் இருக்கு. நியூசிலாந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு பையில தான் இருக்கு.
ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது ஆப்வியஸ்லி யூஎஸ் டாலர் எஸ்ஜிபியும் கையில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ஸுமே உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா there is some kind of willingness, பையரோட வில்லிங்னஸ் பார்க்குறோம். யூஎஸ் அதர் பேர்ஸை வந்து ஜேபிஐ வந்து எல்லாரும் ஷார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களோட எக்கனாமி ஜாப்பனீஸ் என்னோட எக்கனாமி என்ன ஆகுது லோ ஆகுது. எல்லாருமே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இதா இருக்காங்க. இந்த இடத்த பாருங்க, இட்ஸ் அ பையிங் மார்க்கெட். இந்த இடத்த வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இது டெக் ஏரியாஸ் இந்த இடத்துல வால்யூம் அதனாலதான் ஷோ பண்ணல. தென் அகைன் இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஒரு ரேஞ்ச் காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பிக் பண்ணியிருந்தோம்னா சூப்பர் ட்ரேடு. 300 பாயிண்ட்ஸ்க்கு சாலிடா ரன் ஆயிருக்கு. சொல்லுங்க. ஆமா, பிக் பண்ண முடியல. கோல்டுமே ஒரு பையிங் இது இருக்கு. நியர் மார்க்கெட் ஓகே. நம்ம எதில் பார்த்தோம், பட்ஜெட் ஜேபி இது பார்த்தாச்சு. சரி, ஓகே. அகைன் பேக். இந்த இந்த டர்ன் அரவுண்ட் ஏரியாவை பாருங்க. இந்த டர்ன் அரவுண்ட் ஏரியா நல்லா வாட்ச் பண்ணுங்க. இது ஒரு செல்லர் மார்க்கெட் தான். ஓகே, ஒரு ரேஞ்ச் கூட எடுத்துக்கோங்க. செல்லர் மார்க்கெட்ல ஒரு ரேஞ்ச். ஓகே, இந்த இடத்த பாருங்க, நல்லா நல்லா வாட்ச் பண்ணுங்க. Yes. இதுவரையும் என்ன பண்ணியிருக்கேன், டிக்ளைன் ஃபர்ஸ்ட் டிக்ளைன் ஆனாலும் அடுத்து இன்சான் இருக்கு. அடுத்து என்னோட செல்லர் என்ன இருக்காரு, இன்க்ளைன், தென் பையர்ஸ் டிக்ளைன், டிக்ளைன் ஆயிடுச்சு. இந்த 3 பையர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ளைன் ஹோல்டிங் வந்திருக்காங்க. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்ம பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு அணியுமே பிடுங்க முடியாது நம்ம. அதனால நம்ம வேற எங்க போயிடும். ஓகே, recent market saying that's a buy. Boom, 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 boom. இவங்களும் நல்ல வால்யூம்ல தான் இருக்காங்க. இன்க்ளைன் வால்யூம். I don't want to buy this anymore. Trying to short pound. பவுன் ஆச்சு பார்த்தாச்சு, ஆல்ரெடி மூவ் ஆயிட்டேன். இவங்களும் the same thing as comparatively to the pound and Swiss francs. Pound versus நியூசிலாந்து டாலர் என்ன பண்றாங்க, புல் பேக் மோட்ல இருக்கு. ஓகே, டச் பண்ண வேணாம். பவுண்ட் யூஎஸ் டாலர் காட்டி கொடுக்குறேன். Decline and incline there. இது கொஞ்ச நேரம் பைல பர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து என் பார்த்தாச்சு. இங்க டாலர் பார்க்கலாம்.
US territory. Hmm. It's not done. இன்னும் இது கம்ப்ளீட் ஆகல. Expecting something. Sorry, bye. I was scared. Buyer territory. Okay. First incline ஆகி அடுத்த லைட்டா டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகே. Right now, silver territory. Decline, further incline. Yeah, that's found here. நியூசிலாந்து கேட் இது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த இடத்துல வந்து இது பை பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம எதிர்பார்த்தது எங்க இதை விட கொஞ்சம் லோவா எதிர்பார்த்தோம். இதுவும் நோ ஃபில், ஆனா அது முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகே. Around here. வால்யூம் பாப்பப் ஆகுது. என்னன்றது அப்புறமா பார்க்கணும். இன்னும் ப்ராப்பராக க்ரோ ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ட்ரேடை எடுக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான வேலை. எல்லாருமே இன்வால்வ் ஆயிடுவாங்க. எடுத்துட்டு அவங்க எடுத்துருக்கணும். பிசி என்ன பண்ணுது? எதிர்பார்க்கறது இந்த ஏரியாஸ் இந்த ஏரியாஸ்ல வந்து மறுபடியும் அவங்க ஷார்ட் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். இப்போ வரையும் எல்லா பேர்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நம்ம ட்ரேட் பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது பொறுத்து வந்து பார்க்கலாம். Until then, it's bye from Manikanthan. நான் ஸ்ட்ரீம் க்ளோஸ் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் லைவ் ஸ்ட்ரீம்.